இதுக்கு அடுத்த நம்ம பார்க்க போறது அருமையான சென்னை கோழி வறுத்தக்கறி. சென்னை கோழி வறுத்தக்கறி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ. இதுல பாத்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகா, சீரகம் 1/2 டீஸ்பூனு, மிளகு 2 டீஸ்பூனு, தேங்காய் வந்து ஒரு 1/4 முடி, மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூனு, தனியா தூள் 2 டீஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். இந்த சென்னை கோழி வறுவல் செய்யறது பார்ப்போம். சட்டில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு. காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, தேங்காய் அதை போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள், உப்பு போட்டு நல்லா பனைஞ்சிட்டு சிக்கனை போட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். பனைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டுட்டு அந்த சிக்கனை தூவன மாதிரி போட்டு பரட்டி போட்டீங்க அப்படின்னா அந்த கோழி வறுத்தக்கறி தண்ணியா சாம்பார் சாப்பிட்றதுக்கும் பருப்பு சாப்பிடுமோ அதே மாதிரி தயிர் சாத்தோட சாப்பிடும்போது கலகலா இருக்கும். அது எப்படி செய்யணும் பார்ப்போம். தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், உப்பு, தனியாத்தூள், ஓகே, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு அரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா போதும் அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, இதுக்கு கலர் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு கோழியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோழி வெள்ளையா தெரியக்கூடாது. இந்த மசாலா தான் நல்லா ஊறி இருக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க. இதை நான் சொன்னேன் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். நான் சொன்னேன் இதே மாதிரி கோழிக்கு பதிலாக மட்டன் ஒரு வேக்காடு கொடுத்துட்டு இந்த மாதிரி மசாலாவை போட்டு மட்டன்ல பண்ணலாம், பிரான்ஸ்ல பண்ணலாம், நெத்திலி. நெத்திலி நம்ம என்ன பண்றோம்னா வீட்டில் பண்ணும்போது நெத்திலி கிறிஸ்பா முறுமுறுப்பா வரணும் அப்படின்னா நெத்திலியை போட்டு 2 கை அரிசி மாவு, 2 கை மைதா மாவு, 1 கை சோள மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரவை, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை போட்டு என்ன பண்றோம் தண்ணி தெளிச்சு நல்லா பிணைஞ்சிட்டு தேவைப்படுறவங்க ஒரு முட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிணைஞ்சிட்டு எண்ணெயில தூணா மாதிரி வத்தல் வறுக்கிற மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடுறோம். கருவேப்பிலை போட்டுறோம். அதனால அது வந்து நெத்திலி ஃப்ரை. அதே மாதிரி இந்த நெத்திலியை இந்த மசாலா ஊற வச்சு போட்டாலும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது உள்ள சாப்பிடும்போது அந்த மசாலாவோட ஒட்டிட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான டேஸ்ட் டிஃப்ரெண்டா நல்லாவே இருக்கும். ஸோ சிக்கனை வந்து ஒரு கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடும்போது இந்த மாதிரி மசாலா ஊற வச்சு சாப்பிடும்போது எண்ணெய் இல்லாமல் நினைக்கலாம் தேங்காய் போட்டால் தான் அது நல்லா இருக்குமா, தேங்காய் போட நல்லா இருக்காது. தேங்காய் எல்லாமே பண்ணலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும். தேங்காய் போட்ட ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் போடலாம் ஒரு டேஸ்ட்டு. அதனால எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடும்போது தேங்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தப்பு இல்லை. டெய்லி தேங்காய் சாப்பிடும்போது தான் அது குக் பண்ணி சாப்பிடும்போது தான் அதை கொலஸ்ட்ரால் பயப்பட வேண்டியதாக இருக்கு. எப்போ ஒரு டைம் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ சாப்பிடும்போது நீங்கள் பயப்பட நஷ்டம் இல்லை. ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு.
இதில் இந்த சிக்கன் மசாலாவை பாருங்க அதில் ஊறி இருக்கு. இந்த மசாலாவோட இது குயிக்காக வெந்துடும். சிக்கன் மாத்திரம் குயிக்காக வெந்துடும். மட்டன் மாதிரி அதனால தான் மட்டன் நான் செய்யும்போது தான் சொன்னேன், ஒரு வேக்காடு கொடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அப்போதான் அது மட்டன் வந்து வெந்திருக்கும் அப்படின்னா. சின்ன கடாயினால 2 இலை போட்டுக்கலாம், அப்போதான் வேகும். ஸோ இப்போ வந்து இது வேகட்டும். வெந்த பிறகு ரொம்ப அதை அப்படியே திரும்பி போட்டுக்கலாம். இந்த சென்னை வறுத்த கோழி, சென்னை கோழி வறுவல் கலகலாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாம்பார் வச்சுக்கோங்க. தண்ணி சாம்பார் வச்சு இந்த கோழி வறுவல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும்.